நமக்கு ஏன் நிறைய உண்மைகள் தெரியாமல் போச்சு அப்படின்னா, நம்ம ஏன் மூட நம்பிக்கையில் விழுந்துட்டோம் அப்படின்னா, மூட நம்பிக்கை எனும் சாக்கடையில் ஏன் விழுந்துட்டோம் அப்படின்னா, நாம் இயற்கைக்கு உண்மையாக இல்லை. அதாவது உண்மையாக இருந்தால் தான் இயற்கை தனது உண்மைகளை தெரிந்து கொள்ள நம்மை அனுமதிக்கும். இயற்கைக்கு நாம் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் தான் இயற்கை தன்னை பற்றிய உண்மைகளை மனித உயிர்களான நாம் தெரிந்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்கும். அதனால் நாம் உண்மையாக இல்லை. நாம் என்ன பண்ணுறோம், இயற்கையை நாம் நேசிக்கவும் இல்லை. இயற்கை வேண்டான்னு சொல்லிட்டு செயற்கையான ஒரு உலகத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். காடுகள், திட்டமிட்ட காடுகள் நாமே உருவாக்கி, நாமே நமக்கு பாதுகாப்பை தருகிற ஒரு திட்டமிட்ட காடுகளை உருவாக்கி நம்ம வாழ்ந்துருக்கணும். இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழ்ந்துருக்கணும். இயற்கையான காடுகள் புதர்லாம் இருக்கும், அங்கே நிறைய பூச்சி இருக்கும், பாம்பு இருக்கும், மிருகங்கள் இருக்கும். அது நமக்கு பாதுகாப்பு இல்லாது. அதை விட்டுட்டு நம்ம வெளியே நியாயம். ஆனால் காடுகளே இல்லாமல் ஒரு செயற்கையான ஒரு உலகமான காங்கிரீட் காடுகளில் வசித்தது எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் இயற்கையை வெறுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இயற்கையை வெறுக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இயற்கையை நேசிக்காமல் இயற்கையை அழிக்கணும்னு வேற முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ எப்படி இயற்கையை பற்றின உண்மைகள் உங்களுக்கு தெரியும்? அதனால தான் நமக்கு மூட நம்பிக்கைகள்லாம் வந்துச்சு. இயற்கையை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நமக்கு மூட நம்பிக்கை, உடம்பை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல, உடல் ஆரோக்கியத்தை பற்றி அப்போ நோய்கள் வந்துடுச்சு. எது உண்மை எது பொய் எதுவுமே தெரிஞ்சிக்க முடியல. அப்போ போயிட்டு தான் மக்கள் என்ன பண்ணால் மற்றவங்ககிட்ட அடிமையாகிறாங்க. யாராவது நல்ல விஷயம் சொல்லிட்டாங்கனாக்கா அவங்க பின்னாடி கூட்டமாக போய் மக்கள் அந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில் யாராவது ஒருத்தர் 1-2 பேர் தான் ஒரு குறைந்த சதவீதத்தினர் தான் போய் மக்களுக்கு வழிகாட்டுபவர்களாக இருக்கார். மற்றபடி மக்கள் எல்லாம் கண்மூடி ஒரு குருடர்களாக மூட நம்பிக்கையில் வாழ்கிற குருடர்களாக இருக்கிறார்கள். அதனால் அதுக்கு காரணம் ஒரு மனைவி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவன் தனது மனைவிக்கு விசுவாசம் இல்லாமல் வேற ஒரு பெண்ணை தேடி அந்த பெண்ணோட வாழ்ந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நாம் இயற்கையை வேண்டான்னு சொல்லிட்டு செயற்கையான ஒரு உலகத்தில் நாம் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம். செயற்கையான ஒரு இயந்திர அறிவியல் உலகம் என்னும் செயற்கையான ஒரு உலகத்தோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கோம். இது ஒரு தாசியோடு குடும்பம் நடத்துவது போன்று. அப்போ எப்படி நீங்கள் பெண்ணை பற்றிய உண்மைகளை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? இயற்கையை பற்றிய உண்மைகளை எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? ஒரு பெண்ணை பற்றிய உண்மைகளை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்குன்னு முறையான வழி இருக்குது. முதல்ல அந்த பெண்ணை காதலிச்சிருக்கணும், காதல் இருக்கணும் உங்களுக்குள்ள. சும்மா ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கணும், காதல் இருக்கணும். அப்புறம் திருமணம் செஞ்சு அந்த பெண்ணுக்கு உண்மையாக இருந்து அந்த பெண்ணோட குடும்பம் நடத்தினா தான், திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டால் தான், தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் தான் அந்த பெண்ணை பற்றிய உண்மைகளை ஒரு ஆண் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ஒரு ஆண் பெண்ணுக்கு உண்மையாகவே இல்லை, அவன் என்ன பண்ணுறான், அவன் மனைவியை ஏமாற்றிட்டு அடிக்கடி ஏதாவது ஒரு நிறைய பெண்களோட அவனுக்கு தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் மனைவியை ஏமாற்றிட்டு அவன் எப்போதுமே வேறு பெண்களோட அவன் தொடர்பில் இருக்கான். அல்லது ஒரு மனைவிக்கு தெரியாமல் ஒரு பெண்ணோடையே அவன் எப்போதும் ஒரு தொடர்பில் இருக்கான்னு கூட வச்சுக்கோங்க. அவன் மனைவிக்கு தெரியாது. அவன் மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கான். அப்படி இருக்கிற அவனுக்கு எப்படி பெண்ணை பற்றிய உண்மை தெரியும்? பெண்களை பற்றின உண்மை எப்படி தெரியும்? பெண்களை பற்றிய அடிப்படையான அறிவை அவன் எப்படி பெற முடியாது. அதனால் அந்த பெண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வைத்துக் கொள்வது, நீ உண்மையாக இல்லை என்பது, உனது மனைவிக்கு நீ உண்மையாக இல்லை என்பது உனது மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு தெரியும். நீ உனது மனைவிக்கு உண்மையாக இல்லாமல் பெண்களை பற்றிய உண்மைகளை தெரிஞ்சுக்கவே முடியாது. உன் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நீ உன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும். உனது மனசாட்சிக்கு தெரிஞ்சு நீ உனது மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இப்போது தப்பே பண்ண மாட்டாங்களான்னா அதெல்லாம் வருடத்தில் ஒரு முறை வேணால் அந்த மாதிரி இருக்கலாம். அதுவே அதிகமான உடனே ஒரு அபாய சங்கு எழும்பும். நீங்கள் ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமாக போச்சு, இல்லை அளவுக்கு அதிகமாக இல்லை, ஒரு தவறான உறவு அப்போ ஏற்படுது அப்படின்னா அது ஒரு 2-3 நாள் அல்லது 2-3 நாள் தாண்டினாலே அதோட பாதிப்பை சம்மந்தப்பட்டவங்க உணர்வாங்க. என்னன்னாக்கா இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே மனித வாழ்க்கையில் மிக முக்கியமானது
அவர்கள் வந்து பேசுகிறது தான். ஏன்னா அங்கெல்லாம் வந்து நீங்கள் சினிமா கிடையாது, ரேடியோ கிடையாது, கரண்ட்டு கிடையாது, மின்சாரம் கிடையாது, வாகனம் கிடையாது. அவர்கள் அப்போ எதை வைத்து போட்டி போடுவார்கள், அல்லது எதை வைத்து எதை அடிப்படையாக கொண்டு வாழ்வார்கள், எதனை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் போட்டி போடுவார்கள் அப்படின்னா பேசுகிறது தான். அவங்களுடைய வேலையை பேசுகிறது, அல்லது சிரிக்கிறது, பாடுறது, ஆடுறது, கவிதை எழுதுறது, கதை சொல்கிறது, இப்படி வாய் தான் வந்து அவங்களுக்கு பேச்சு தான். அப்புறம் வந்து தனக்கு தெரிந்த கருத்துக்களை பேசுகிறது, தனது அனுபவங்களை மற்றவர்களிடம் பேசுவது, அப்போது அனுபவங்களை மற்றவர்களிடம் பேசுவது, இப்படி பேசுவது என்பது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. அதில் வந்து பாடல், ஆடல், அது மாதிரி வந்து அவங்க மற்றவங்க தனது அனுபவங்களை மற்றவங்ககிட்ட பேசுகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் வந்து மற்றவங்ககிட்ட பேசணும் எந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு ஒரு போட்டி அங்கே நடக்கும். எங்கே நடக்கும்? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே பேசுவதற்கான போட்டி நடக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் தனது மனைவிக்கு உண்மையாக அவன் பேசணும். பேசுவதற்கான போட்டி நடக்கும்போது அங்கே எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே உண்மையாக பேசுவாங்க. தனது அனுபவங்களே உண்மையாக பேசுவாங்க. பொய்யெல்லாம் யாருமே எந்த காலத்துலேயும் வந்து பொய் பேசுகிறவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் பொய் பேசுகிறவங்க தொடர்ந்து அவங்க பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. உண்மையாக பேசினா தான் உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக பிறர் பேசுவதை கேட்பதற்கு மற்றவர்கள் ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்களுடைய வேலையை வந்து பேசுகிறது, அதாவது பாடுறது, வாயை வச்சு தான் அவங்க வந்து போட்டி போடுவாங்க. பேசுகிறது, பாடுறது, ஆடுறது, சிரிக்கிறது, கதை சொல்கிறது, கவிதை வாசிப்பது, இப்படி. அப்புறம் தனது அனுபவங்களையும் பிறரிடம் பேசுவது, அன்பு செலுத்துவது, எல்லாம் பேசி தான் அவர்கள் போட்டி போட்டு வாழ்வார்கள். அப்போ அந்த பேச்சில் உண்மை இருக்கணும். உண்மை இருந்தால் தான் கேட்குறவங்களுக்கும் ஆர்வம் இருக்கும், பேசுகிறவங்களுக்கும் ஆர்வம் இருக்கும். இல்லைன்னு உண்மை இல்லை, நீ பொய்யா இருக்கிற, உனக்கு உண்மையாக இருக்கிற உனது மனைவிக்கு நீ பொய்யா இருக்கிற அப்படின்னா நீ அதை போய் வெளியில் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீ உண்மை பேசுவது உனது வாழ்க்கை இயல்பு. உண்மை பேசுவது என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ளவர்களின் இயல்பு. அப்படி இருக்கும்போது அங்குள்ள அனைவருமே உண்மை தான் பேசுவாங்க. தப்பு பண்ணாலும் சரி, உண்மை செஞ்சாலும் சரி, அவங்க தப்பு பண்ணாலும் சரியானவற்றை செய்தாலும் அவங்க உண்மையை தான் பேசுவாங்க, பொய்யை பேச மாட்டாங்க. பொய்யை பேசுனா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அதை யாரும் விரும்பி கேட்க மாட்டாங்க. கேட்குறவங்க வந்து கேனையனெலாம் அங்கே இருக்க மாட்டாங்க, விவரமானவர்களாக தான் அவங்க இருப்பாங்க. அதனால் வந்து அவங்க அறிவுபூர்வமானவர்கள். அவங்கள்ட்ட மூட நம்பிக்கை ஏன் இல்லைன்னா அவர்கள் உண்மையை பேசக்கூடியவர்கள், உண்மையை பேச வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டவர்கள். ஏன்னா பேசுவது தான் அவர்களுடைய பொழுதுபோக்கு. பேசுவது, பாடுவது, வாயை பயன்படுத்துகிறது தான் அவங்களுடைய முக்கியமான பொழுதுபோக்கு. அதனால் பேச்சில் உண்மை இருக்கணும். அதன் மூலம்தான் பிறரிடம் பேசுவதை கேட்பதற்கு அவங்க வந்து அவங்கள தேடி 4 பேர் வருவாங்க. அது மாதிரி இவங்களும் 4 பேர் பேசும்போது அவங்க உண்மை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்கன்னு இவங்களுக்கும் தெரியும். உண்மை பேசுகிறவங்கள தேடி தான் இவங்களும் போவாங்க. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் உண்மையை பேசியாகணும். நிறைய பேசணும் அப்படின்னா உண்மையை பேசணும். நீங்கள் பொய்யவே நிறைய பேசிகிட்டு இருக்க முடியாது. உண்மை தான் உங்களுக்கு வந்து புதுசாக உங்கள் அனுபவத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும், புதுமையாக இருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போகாது. உண்மை நிறைய இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள சம்பவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பேசணும். நடந்தது தான் நீங்கள் பேசணும். உங்களுக்கு நம்பிக்கையானவரிடம் நடந்த விஷயங்களை நீங்கள் பேசணும். இட்டுக்கட்டி பொய்யான விஷயங்களை சேர்த்து யாரையும் ஏமாத்துகிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. பேசினா அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் தொடர்ந்து நீங்கள் பேசுகிறது யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கான மரியாதையே வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் வந்து உண்மையை பேச வேண்டிய அவசியம் இயற்கையோடு இந்த மனித வாழ்க்கையில் இருக்குது. அப்படின்னா நீங்கள் உங்கள் மனைவிக்கு உண்மையாக வாழ்ந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுவீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மனைவிக்கு உண்மையாக இல்லைன்னா அதை எப்படி உங்களால் மற்றவங்கள்ட்ட பேச முடியும்? நான் என் மனைவிக்கு தெரியாமல் நான் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தொடர்பு வச்சுருக்கேன், 10 வருஷமாக தொடர்பில் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நீ வந்து வெளியில் பேச முடியாதுல்ல, பெருமையாக பேச முடியாதுல்ல. அதனால் வந்து தவறான உறவுகளை பற்றி நம்ம என்றைக்குமே பெருமையாக பேச முடியாது. அது தவறு. அந்த தவறை வந்து அதுக்கு தான் அதை தவறுன்னு வச்சுருக்கோம். தவறுக்கு அங்கீகாரம் கிடையாது. நீ தவறான ஒன்றை செய்துவிட்டு அதை வந்து நீ பொது வெளியில் வந்து நான் வெளிப்படையாக பேசுகிறேன்ட்டு பேசினா தவறான உறவுக்கு நீ அங்கீகாரம் பெற்று தருகிறாய் என்று பொருள். தவறான உறவுகளை வந்து நீ நியாயப்படுத்துகிறாய், சரி என்று நிரூபிக்கிறாய் அப்படின்னு. நான் தவறு செய்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் ரசிக்க வேண்டும். அப்போ நீ அதை பற்றி பேசுகிற அப்படின்னா உனக்கு கூச்சம் இல்லை. தப்பு செஞ்சுட்டு அதை கூச்சம் இல்லாமல் நீ வெளிப்படையாக பேசுகிற, பெருமையாக வேறு பேசுகிற. திருடிட்டு யாராவது அதை வெளிப்படையாக பேசுவாங்களா?
திருடர்களிடம்தான் திருடிட்டு பேச முடியும். நீ திருடினா அதை பற்றி எல்லாம் உண்மையை தான் பேசணும் அப்படின்னு மனித வாழ்க்கையில் ஒரு விதிமுறை இருக்குது. அப்படின்னா நீ வந்து அப்போது நீ வந்து உண்மையை தான் பேசுவ அப்படின்னா நீ திருடி விட்டு நீ அதை வெளிப்படையாக கூற முடியுமா? அப்படி கூறினால் அதை கேட்பவர்கள் யார்? திருடர்கள் தான். திருடர்கள் பேசுவதை கேட்பார்கள். அப்போ கேட்பவர்களும் திருடர்களாக இருந்தால் மட்டும்தான் நீ திருடிய அனுபவத்தை நீ வெளியே பேசும் பொழுது அதை கேட்பவர் திருடர்களாக இருந்தால் மட்டும்தான் அதை கேட்க முடியும். திருடுவது தவறு, திருடுவது ஒரு குற்றம், அது நேர்மையற்ற செயல் என உணர்ந்தவர்கள் ஒருத்தர் வந்து நான் திருடிட்டேன்னு சொல்லி அதை பெருமையாக பேசினா அதை எப்படி கேட்பாங்க? அது மாதிரி தான் நான் தவறான உடல் உறவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு பெண்ணுடன் தவறான உடல் உறவு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது, கள்ள தொடர்பு இருக்கிறது என மனைவிக்கு தெரியாமல் நான் 10-15 வருடமாக நான் அவளுடன் பழக்கத்தில் இருக்கிறேன், அல்லது எனக்கு எனது தெருவில் நிறைய பெண்களுடன் கள்ள தொடர்பு இருக்கிறது, அவ்வப்போது நாங்கள் வந்து காடுகரை என்று இரவு இருட்டிவிட்டால் நாங்கள் காடு பக்கம் ஒதுங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பெருமையாக பேச முடியுமா? இது வெளிப்படையாக பேச முடியுமா? பேச முடியாது. அதனால் அப்போ நம்ம எதை பேச முடியும்? ஆனால் நம்ம பேசி ஆகணும். அப்போ பேசுவதற்காகவே நம்ம உண்மையாக நீங்கள் ஒரு ஆண் வந்து தனது மனைவிக்கு அவன் உண்மையாகவே இருக்கணும். அப்போ தான் அவன் பேச முடியும். இல்லைன்னா அவன் வாயே அவன் வந்து மூடிக்க வேண்டிதான். அவனுக்கு பேசவே பிடிக்காது. இல்லை, எனக்கு தவறான உடலுறவு தான் தேவை, என் மனைவி மட்டும் எனக்கு போதாது, எனக்கு நிறைய பெண்கள் தேவை அப்படின்னு இவன் நினச்சான்னா அதை போய் அதை இவன் வச்சுக்கலாம். ஆனால் இவன் வெளியே பேச முடியாது. அதை போய் இவன் வெளியில் பேசிகிட்ருக்க முடியாது. அதனால் நீ யாரை மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ அந்த மனைவியிடம் நீ உண்மையாக இருக்க வேண்டும். உன்னை யாரும் இங்கே கட்டாயப்படுத்தலை, நீ இவளோடு தான் வாழ வேண்டும் என்று உன்னை யாரும் இங்கே கட்டாயப்படுத்தலை. எங்கே? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உன்னை யாரும் அங்கே கட்டாயப்படுத்தலை. நீ வேண்டாம் என்றால் நீ வேறொரு பெண் தான் உனக்கு வேண்டுமென்றால் நீ போயிட்டே இருக்கலாம். உன்னை யாரும் இங்கே நீ கட்டாயப்படுத்தவே இல்லை. சட்டமும் சரி, எந்த பெண்களும் சரி, நீ விவாகரத்து வேணுமென்னா ஒரு மாதத்துலவே உனக்கு கிடச்சிரும். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக ஒரு பெண்ணிற்கு உண்மையாக இல்லாமல் போலியாக நடிக்கிறாய்? ஒரு பெண்ணிற்கு ஏன் துரோகம் செய்கிறாய்? இப்போது இவன் உண்மையாக இல்லைன்னா இவனால் உண்மையாக பேச முடியாது. யார்கிட்டையுமே வந்து அந்த விஷயத்தை பேச முடியாது. தான் போலியாக எனது மனைவியை நான் ஏமாற்றி வருகிறேன், எனக்கு எனது மனைவிக்கு தெரியாமல் எனக்கு 4-5 தொடர்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் வந்து பலர்கிட்ட பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ அதே மாதிரி தான் அப்போ அவன் உண்மையாக இருந்தால் தான் தனது அனுபவங்களை பேச முடியும். அவனுக்கு பேசுகிறது தான் அங்கே முக்கியம். பேசுவது குறித்து அங்கே ஒரு போட்டி நடக்கும். எங்கள் மனித வாழ்க்கையில் அது ஆண்கள் பெண்கள் இருவரிடத்துலுமே நடக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் வந்து உண்மையாக இருந்தால் மட்டும்தான், அவன் மனைவிக்கு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அவன் வந்து தனது அனுபவங்களை பிறரிடம் பேச முடியும். அப்புறம் அதே மாதிரி தான் ஒரு பெண்களும் இவன் வந்து மனைவிக்கு தெரியாமல் நிறைய கள்ள தொடர்பு வச்சுருக்கான் அப்படின்னா, அப்படி கள்ள தொடர்பில் இருக்கிற பெண்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு கணவனோ அல்லது இருப்பாங்க, அவங்களும் வந்து அல்லது யாராவது காதலன்னு இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி கள்ள தொடர்பையே நம்பிக்கிட்டு எந்த பெண்ணும் இருக்க மாட்டாங்க. தனக்கு சொந்தமாக காதலன் அல்லது கணவன் தேவைன்னு தான் நினைப்பாங்க யாருமே. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் காதலிப்பதற்கு ஒரு காலகட்டம் இருக்கும். 3 மாதத்துக்கு மேலே காதலிக்கக்கூடாது. அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கணும். காதலித்து கொண்டே வாழ்ந்து கொண்டே இருக்க முடியாது. காதலிப்பதற்கு 3 மாதம்தான் காலகட்டம். அதன் பிறகு அது கல்யாணத்தில் முடிய வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் பிரிந்து விடுங்கள். பிரிஞ்சாலும் தனியாகவும் இருக்க முடியாது. அடுத்த 3 மாதத்தில் நீங்கள் இன்னொரு காதல் ஜோடியை காதலிக்க ஆரம்பிக்கணும். காதலிச்சிங்கன்னா 3 மாதம்தான் டைம். அதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணியாகணும். அப்படி பண்ணலான்னு நீங்கள் பிரிஞ்சிடணும். இப்படியெல்லாம் அங்கே விதிமுறை இருக்குது. இப்படி அப்போது நீ வந்து அங்கே வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே பேசுவது என்பது அங்கே நடக்கிற ஒரு போட்டி. அங்கே பேசாமல் இருக்க முடியாது. உனக்கு பிடித்தவர்களை நோக்கி எங்கு நீ சுதந்திரமாக பேசுகிறாயோ, உன்னுடைய அனைத்து அனுபவங்களையும் நீ வெளிப்படையாக எங்கு பேசுகிறாயோ அவர்களை நோக்கி செல்ல வேண்டும். அப்போ பேசுவது தான் அங்கே மிகப்பெரிய முக்கியமான விஷயம். பேசணும், சுவாரஸ்யமாக பேசணும், மற்றவங்களை ஈர்க்கிற மாதிரி பேசணும். அப்போது உண்மையை பேசினா தான் எல்லோரும் அது உண்மை தான் வந்து பொய்களை விட சிறப்பானதாக இருக்கும். நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, ஒரு கடந்த காலங்களில் மோட்சம் நரகம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆகாயத்தில் மோட்சம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க.
அந்த கதை பார்த்து அந்த கதையை கேட்கும்போது இவங்க ஆகாயத்தை பற்றி ரொம்ப ரொம்ப மிகையாக கற்பனை பண்ணாங்க. இப்போ ஆகாயத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் நிஜத்தை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, ஆகாயத்தை பற்றின நிஜத்தை வந்து கண்டுபிடிக்கும்போது அது அது வந்து இவங்க கற்பனை பண்ணி பொய்யா சொன்ன அந்த சம்பவங்களை விட, காட்சிகளை விட, அந்த கற்பனைகளை விட இது பல பல மடங்கு பெரிதாக இருக்கிறது. இப்படி ஒரு விஷயத்தையே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது அதான் அதாவது இவங்க பொய் என்பது பொய்யாக நம்ம சொல்கிற ஒரு விஷயம், அதற்கு ஆனால் உண்மைங்கிறது நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அது மிகப்பெரியதாக இருக்கும். பொய்யெல்லாம் தோற்று போய்விடும். பொய் அப்படி தான் தோற்று போச்சு. இப்போ மத மூட நம்பிக்கையில் என்ன சொன்னாங்க, கடவுள் வந்து ஆண்களையும் பெண்களையும் படைச்சாரு, விலா எலும்பை உருவி படைச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை கண்டுபிடிச்சப்போ மனித உயிர்கள் எப்படி தோன்றியது, குரங்கிலிருந்து தோன்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்றுக்கொள்ளத்தக்க அறிவியல் பூர்வமாக ஒரு கருத்து சொல்லும்போது அந்த உண்மை வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மனித உயிர்கள் தோன்றியதற்காக கூறப்பட்ட அந்த பொய்யான கற்பனையை விட இது வேறு மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இப்படி தான் வந்து பொய்கள் வந்து தோற்று போகுது. மூடநம்பிக்கைகள் என்பது உண்மையிடம் தோற்று போகிறது. உண்மை என்பது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் பொய் பேசுகிறத விட உண்மையை பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப வளமாக இருக்கும், ரொம்ப கற்பனை நிறைந்ததாக இருக்கும். ரொம்ப கேட்பதற்கு வந்து பொய்யை விட உண்மை தான் அவ்வளோ இனிமையாக இருக்கும். பொய் வந்து கேட்க முடியாது. அதெல்லாம் வந்து பொய்யை கேட்குறது ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ ரசிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் நடந்தது, உண்மை என்பது நடந்தது அப்படிங்கும்போது நம்ம அதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி உண்மையை பேசும்போது அது ரொம்ப வியப்பாக இருக்கும், புதுமையாக இருக்கும், கற்பனை நிறைந்ததாக இருக்கும், செழுமை மிகுந்ததாக இருக்கும். அப்போது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் உண்மையை தான் பேசுவாங்க. பேசுவதற்கு அங்கே ஒரு போட்டி நடக்கும். வாயை வச்சு தான் அவங்க போட்டி போடுவாங்க. வாயை வச்சு என்னது பாடுவாங்க, கதை சொல்லுவாங்க, கவிதை வாசிப்பாங்க, இந்த மாதிரி அப்புறம் அனுபவங்களை பேசுவார்கள். இப்படி தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை என்பது, அதற்கு வாய் என்பது ஒரு ஆயுதம், அது ஒரு கருவி. அதன் மூலம் அவர்கள் அப்படி இருக்கும்போது அந்த வாய் மூலமாக அவங்க வந்து உண்மையை தான் பேசுவாங்க, பொய்யை பேச மாட்டாங்க. ஏன் பொய் வந்து அந்த அளவுக்கு கவர்ச்சியாக இருக்காது. பொய்யை விட உண்மை தான் சூப்பராக இருக்கும். அப்போ உண்மையை பேசியே ஆகணும். அப்போ நீ வந்து ஒரு ஆண் வந்து உண்மையாக நடந்துக்கிட்டால் தான் அவன் உண்மையாக பேச முடியும். நேர்மையாக இருந்தால் தான் நீ நேர்மையாக பேச முடியும். அங்கே வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாரும் நேர்மை இல்லாமல் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நேர்மையாக தான் இருப்பாங்க. இப்போ அங்கே வந்து திருடுவாங்கன்னா திருட மாட்டாங்க. ஏன்னா திருடுனா நீ அதை பற்றி வெளிப்படையாக பேசி ஆகணும். பேசினாதான் ஒன்றை நம்புவாங்க. ஏன்னா ஒருத்தன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானா அவன் பேச்சை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அவன் பேசுகிற முறை என்றைக்கா ஒரு நாள் தான் தெரிஞ்சிடும். ரொம்ப நாளைக்கு யாரையும் ஏமாற்ற முடியாது. இல்லை 2-3 நாளே போதும். ஒருத்தர் உண்மையாக பேசுகிறாரா பொய்யை பேசுகிறாராங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு. இல்லை 1 மணி நேரம் கூட போதும். அந்த அளவுக்கு தான் வந்து பொய்யை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். உண்மை எது என்பதை ஈஸியாகவும் கண்டுபிடிக்கலாம். உண்மையும் பொய்யையும் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். அதனால் வந்து பொய்யா ஒருத்தர் பேசுகிறாரு அல்லது உண்மையை பேச மறுக்கிறார் என்றால், உண்மையை பேச மறுக்கிறார், பொய்களை பேசுகிறாருன்னா அப்போ அவர் பேசுகிறத யாரும் கேட்க மாட்டாங்க. அவர்கிட்ட யாரும் அவரை வந்து நேசிக்க கூட மாட்டாங்க. ஒரு பெண் கூட நேசிக்க மாட்டாள், பெண்ணும் நேசிக்க மாட்டாள். அவளுடைய காதலி மனைவியும் அவனை நேசிக்க மாட்டான். இவன் வந்து உண்மையை பேச மாட்டேங்கிறான், வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறான், இவன் ஏதோ மறைத்து வைத்து இவனுடைய அன்பு உண்மையாக இல்லை என்பதை ஒரு பெண் கண்டுபிடித்து விடுவாள். ஒரு உண்மையாக நேசிப்பதனுடைய அன்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு ஆணுக்கும் தெரியும் உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணின் அன்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இவனுக்கும் தெரியும். ஏன்னா இவனும் பொய்யாகவும் இருந்த அனுபவம் இவனுக்கும் இருக்கும். என்றைக்கா ஒரு நாள் இருந்திருப்பான். அப்போ இவன் எப்படி பேசுகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு பெண் பேசும்போது பொய்யாக இருக்கிற மாதிரி இருக்குது, இவள் பேசுகிறது பொய்யாக இருக்க மாதிரி இருக்குது, பொய்யாக இருந்தால் தான் இப்படி பேசுவாங்க, நானும் அப்படி தான் வந்து பொய்யாக இருக்கும்போது இப்படி தான் பேசியிருக்கேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். அது மாதிரி பெண்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ஆண் பொய்யாக பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆக உண்மையை பேசணுங்கிறது, உண்மையைத்தான் பேசணும், உண்மையை தவிர வேறு எதையும் பேச முடியாது அப்படிங்கிறது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு விதிமுறையாக இருக்குது. அது வந்து அங்குள்ள மக்கள் வேறு வழி இல்லாமல் அதைத்தான் கடைபிடிப்பாங்க.
அப்படி இருக்கும்போது அவங்க உண்மையாக வாழ்ந்தாகணும். உண்மையாக வாழ்ந்தால் தான் உண்மையை பேச முடியும். உண்மையாக வாழ்ந்தால்தான் யாருக்கு தனக்கு பிடித்தமானவர்களுக்கு தான் யாரையெல்லாம் சார்ந்திருக்கோமோ, நாம் யாரெல்லாம் சார்ந்திருக்கிறோமோ வாழ்வதற்காக அவர்களுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் தப்பாக பேசிட்டு உங்களுக்கு பிடித்த ஒருவரை பற்றி, உங்களது மரியாதைக்குரிய ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் தவறுதலாக பேசுகிறீர்கள், மோசமாக பேசுகிறீர்கள். அப்படி பேசிட்டு நீ மீண்டும் அந்த பிடித்தவரிடம் போய் நீங்கள் பேசினீர்கள் என்றால் உங்களால் உணர்வுபூர்வமாக பேச முடியாது, ஒரு உண்மையாக பேச முடியாது, ஒரு அன்பாவோ மரியாதையோ பேச முடியாது. அப்போ உங்களுடைய மரியாதைக்குரிய அந்த நபரை பற்றி நீங்கள் இன்னொருவரிடம் பேசும்போது அவரை பற்றி பெருமையாக பேச வேண்டும். அவரிடம் நீங்கள் வைத்திருக்கிற அந்த மதிப்பு குறையாமல் பேச வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அந்த மதிப்பிற்குரியவரை நேரில் சந்தித்து பேசும் பொழுது அது உணர்வுபூர்வமாக இருக்கும். உணர்வுபூர்வமாக பேசுகிறது தான் மகிழ்ச்சியானது, இன்பமானது, பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கும். உணர்வுபூர்வமாக பேசணும். நம்ம உண்மையாக இருந்தால் தான் உணர்வுபூர்வமாக பேசுவோம். அதனால் உண்மையாக இருக்கணுங்கிறது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு கட்டாயம். மனித உறவுகளுக்கு, உன் மீது நம்பிக்கை உள்ள மனித உறவுகளுக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக பேச வேண்டும். அப்போ தான் நீ பேசுகிறதுல உண்மை இருக்கும். அதனால் யாரையும் அங்கே ஏமாற்ற முடியாது. ஏமாற்றினா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் ஒரு ஆண் தனது மனைவியை ஏமாற்ற முடியாது. ஏமாற்றலாம், ஒரு நாள் ஏமாற்றலாம், 2 நாள் ஏமாற்றலாம். அதற்கு மேலே அவன் ஏமாத்துறான்னா அவனுக்கே பேசுகிறதுக்கே அவனுக்கு ஆர்வம் இருக்காது. அதாவது பேசுகிறதுக்கே ஆர்வம் இல்லாமல் அவன் ரொம்ப சோர்வாயிடும். பேசுவதற்கான ஆர்வம் என்பது வாழ்வதற்கான ஆர்வம் என்பதாக பொருள்படும். உனக்கு பேசுகிறதுக்கே ஆர்வம் இல்லைன்னா உனக்கு வாழ்கிறதுக்கும் ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். நல்லா பேசுகிறவங்க தான் நல்லா வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் பேச்சு என்றால் என்னவென்றால் வாழ்க்கை என்று பொருள். பேசுவது என்றால் வாழ்வது என்று பொருள். நீ பேசவே இல்லைன்னா வாழவே இல்லைன்னு அர்த்தம். அதனால் பேசுகிறது நீ அப்போ யாருக்கிட்ட நாம் சுதந்திரமாக பேசுவோம் அதை தேடி நீ போகணும். இல்லை யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இல்லாமல் உனது பேச்சை யார் கேட்கிறார்களோ அவர்களை நோக்கி போ. அவர்கள் பேசுவதை நீ கேளு. இதுதான் அதுக்காக என்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உனக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். நீ பேசுவதற்கு உனக்கு ஏற்ற ஆள் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் தேடிக்கிட்டே இரு, உனது தேடலை நிறுத்தாதே. அதனால் அந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உண்மையை தான் பேசுவாங்க. உண்மையை பேசணுன்னா உண்மையாகவும் இருக்கணும். தனக்கு தெரிந்தவர்களுக்கு தான் யாரெல்லாம் சார்ந்து வாழ்கிறோமோ அவர்களுக்கு நீ உண்மையாகவும் இருக்கணும். அது மனைவியாக இருக்கலாம், உனது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். யாருக்கிட்ட நீ யாரெல்லாம் உனது உறவினர்களாக நண்பர்களாக நீ நினைத்து பெருமைப்படுகிறாயோ, இவரெல்லாம் எனது நண்பர்கள், இவரெல்லாம் எனது தோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீ பெருமைப்படுகிறன்னா அப்போ அவங்கக்கிட்ட நீ உண்மையாக இருக்கணும். அவங்கக்கிட்ட ஒன்று பேசுகிறது, இன்னொருத்தட்ட அவங்களுக்கு எதிராக பேசிட்டேன்னா உன்னால் உணர்வுபூர்வமாக அப்புறம் அவங்க மூஞ்சை பார்த்து பேச முடியாது. நான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று பேசுவேன், அங்கே இவங்கள பற்றி தப்பாக பேசுவேன், இவங்கக்கிட்ட அவங்கள பற்றி நான் தப்பாக பேசுவேன் அப்படின்னா உன்னால் உணர்வுபூர்வமாக பேச முடியாது. அது என்றைக்கா ஒரு நாள் மற்றவங்களுக்கு தெரியும் போது உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க, உன்னை நம்பி யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அதனால் நீ உண்மையை தான் பேசியாகணும். அங்கே யாரையும் ஏமாத்துகிற மாதிரி நீ பொய்யா பேச முடியாது. அதில் நீ தப்பு பண்ணிவிட்டு அதை வெளிப்படையாக உண்மையாகவும் பேச முடியாது. நிறைய தப்பு பண்ணிட்டு நான் உண்மையை பேசுவேன், நான் தப்பு பண்ணாலும் உண்மையை பேசுகிறத நிறுத்தவே மாட்டேன், தப்பு பண்ணாலும் சரி பண்ணாலும் நான் உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தப்பு பண்ணிட்டுலாம் உண்மையை பேச முடியாது. அப்படி நீ தப்பு பண்ணிவிட்டு உண்மையை பேசுனா அதனால் உன்னுடைய மரியாதை போயிடும், உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் நீ தப்பு பண்ணிவிட்டு நீ உண்மையை பேசக்கூடாது. நீ தப்பு பண்ணதை பற்றி நீ வெளியே பேசக்கூடாதுன்னா நீ தப்பே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தப்பை வெளியே பேச முடியாது. அது நமக்கு பாதுகாப்பு கிடையாது, மரியாதையான விஷயமே கிடையாது. அதனால் தப்புன்னா அது என்றைக்கா ஒரு நாள் பண்ணுறது தான். அது வருஷத்தில் ஒரு நாள் அப்படி வேணா இருக்கலாம். ஓரிரு நாள்களுக்கு மேலே நீங்கள் ஒரு தப்பை பண்ணவே முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது. ஓரிரு நாட்களுக்கு மேலே நீங்கள் ஒரு தப்பை பண்ணவே முடியாது.
அந்த தப்பு வந்து உங்களை அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை சிதைச்சா மாதிரி இருக்கும், நிறுத்தின மாதிரி இருக்கும், உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி வச்சா மாதிரி இருக்கும். நீங்கள் சோகமாயிடுவீங்க. நீங்கள் பேசுவதற்கே உங்களுக்கு ஆர்வமே இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்கிறீங்க, நீங்கள் நிறைய தப்பு பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் எங்கேயோ வந்து அங்கே எல்லாமே விளைநிலங்கள் தானே, அப்போ இன்னொருத்தரோட விளைநிலத்தில் நீங்கள் திருடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வெளியில் பேச முடியாது. நான் அவனோட தோட்டத்துலேருந்து பழங்களை பறித்து சாப்பிட்டேன், யாருமே இல்லாதப்போ அவன் தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி அவன் மரத்தில் உள்ள பழங்களை பறித்து நான் சாப்பிட்டேன் அப்படி நீ சாப்பிட்ருந்தேன்னா அதெல்லாம் நீங்கள் வெளியே பேச முடியாது. அப்படி நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நீ மற்றவங்ககிட்ட பேச முடியாது. பேசினா உன் மீது உள்ள மரியாதை போயிடும். அதனால் நீ நேர்மையாக இருந்தால் தான் உன்னோட அனுபவங்களை நீ மற்றவர்களிடம் பேச முடியும். பேசுவது என்பது அது ஒரு முன்மாதிரி. நீ உனது வாழ்க்கையை பிறருக்கு முன்மாதிரியாக சமர்ப்பிக்கிறாய் என்று பொருள், பிறருக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறாய் என்று பொருள். உனது அனுபவங்களை உன்னை விட சிறிய வயது உடையவர்களிடம் நீ பேசுகிறாய் என்றால் அதன் பொருள் உனது வாழ்க்கை மூலம் அவர்களை நீ வழிகாட்டுகிறாய் என்று பொருள், வழி நடத்துகிறாய் என்று பொருள், அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறாய் என்று பொருள். சிறியவர்கள் வந்து பெரியவர்களை கடவுளாக வணங்க வேண்டும், காலை தொட்டு வணங்கணும். இது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். சிறியவர்கள் இருக்காங்களா, அவங்களாம் பெரியவர்களை, அதாவது ஒரு தம்பி இருக்காங்க, அப்போ அண்ணனை வந்து காலை தொட்டு வணங்குவாங்க. அது மாதிரி தங்கச்சி வந்து அக்காவை காலை தொட்டு வணங்குவாங்க. இப்படி காலை தொட்டு வணங்குற அளவுக்கு அங்கே வந்து அந்த மனித உறவுகள் மீது மதிப்பு வச்சுருப்பாங்க, கடவுளாக நினைப்பார்கள். அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உண்மையை பேசுகிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, நேர்மையாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க கடவுளாக நினைக்கிறாங்க பெரியவர்களை. பொய் பேசுனா, தப்பு பண்ணா, திருடுனா, இன்னொரு தோட்டத்துக்குள்ளே புகுந்து அங்கே நீ பழத்தெல்லாம் பறித்து நீ சாப்பிட்ற அப்படின்னா உன்னால் உண்மையை அதை வந்து வெளியவும் பேச முடியாது. இல்லை நீ வந்து அதை மறைச்சி நீ ஒன்றை உத்தமனாக காட்டிக்க முற்பட்டால் அது கண்டுபிடிச்சிருவாங்க. என்றைக்காக இருந்தாலும் ஒருத்தர் பொய் பேசுகிறார் அப்படின்னா அது சுவாரஸ்யமாகவே இருக்காது. அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே ஊருக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது, குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறை இருக்குது, சட்டத்திட்டங்கள் இருக்குது. அவங்க மகிழ்ச்சிக்காக அவங்க சட்டத்திட்டங்களை உருவாக்கி வாழ்கிறாங்க. அதை வந்து அதுக்கு உண்மையாக இருக்கணும். அந்த அங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னா அது அவங்களால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து உண்மையாக இருக்கணும், அதை மதிக்கணும். மதித்தா தான் அது அவங்களுக்கு நல்லது. அதுக்கு உண்மையாக இல்லாதவங்க யார்? அப்போ அதை ஏமாத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். உண்மையாக இல்லாமல் நீ ஏமாத்துற அப்படின்னு அர்த்தம். அந்த சட்டத்திட்டங்களை மதிக்காதவங்க யாருன்னா அந்த சட்டத்திட்டங்களுக்கு உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவங்களால அந்த சட்டத்திட்டங்கள் கொடுத்து இன்னும் வியப்பாக பேச முடியாது, தன்னை விட சிறியவர்களுக்கு வழி நடத்த முடியாது. சட்டத்திட்டங்கள் இப்படியெல்லாம் ஊரில் சட்டத்திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை விட வயதில் சிறியவர்களுக்கு நீ வந்து அதை வந்து எடுத்து கூற முடியாது. பெரியவர்களுக்கு அந்த கடமை இருக்குது. நம்ம ஊருக்குள்ளே இந்த மாதிரி சட்டத்திட்டம் இருக்குது, இந்த மாதிரி விதிமுறை இருக்குது, அடுத்த தோட்டத்துக்குள்ளே புகுந்து நீங்கள் எதையும் திருடக்கூடாது, எதையும் பழங்கள்லாம் பறிக்கக்கூடாது, விவசாய நிலங்களுக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம யாரையும் பேசக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, அங்கே பகிர்ந்து உண்ணக்கூடாது, இப்படி பார்ப்பதை கூட தவிர்த்துடணும். இந்த மாதிரி விதிமுறைகளை யாருக்கு சொல்லுவாங்கன்னா பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அங்கே என்ன வாழ்க்கை இருக்கோ, அங்கே என்ன விதிமுறை இருக்கோ, வாழ்வதற்கு என்ன விதிமுறை இருக்கோ அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து மறக்காமல் இருக்கும். அப்போது அங்கே உள்ள பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பாங்க, வழிகாட்டுதலாக இருப்பாங்க, வழிநடத்தி செல்வார்கள். கட்டுப்படுத்தி வழிநடத்தி செல்கிறவர்களாக பெரியவர்கள் இருப்பார்கள். பெரியவர்கள்னால் கடவுள்னு அர்த்தம். அப்போ வந்து அவங்க வந்து சின்னவங்ககிட்ட பேசும்போது உண்மையாக பேசணும். உண்மையாக வாழ்ந்த அனுபவத்தை அவர்கள் வந்து தனக்கு உண்மையாக பேசுவாங்க. யார்? சிறியவர்களிடம். அப்போது அவங்க வந்து எல்லாத்துக்குமே நம்பிக்கையாக இருப்பாங்க. ஒரு ஆண் பெண் பாலியல் உறவில் அந்த அளவுக்கு அவங்க உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால மற்றவங்ககிட்ட உண்மையை பேச முடியும். பொய்யாக இருந்தாங்க, அதாவது யாரையாவது ஏமாத்துறாங்க, ஒரு கணவன் மனைவியை ஏமாத்துறது, மனைவி வந்து கணவனை ஏமாத்துறது, இந்த மாதிரி ஏமாத்துகிற வேலைகளில் ஈடுபட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏமாற்றி கள்ள தொடர்பு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா அங்கே வந்து உங்களை வந்து யாரும் கட்டாயப்படுத்தலை, நீ வந்து கள்ள தொடர்பு வச்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடு, வேறு யாரை பிடிச்சிருக்கோ நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கு யாரும் ஒன்றும் கையை தடுக்கலை. அப்படி இருக்கும்போது ஒரு மனைவி கணவனுக்கு தெரியாமல்
இன்னொரு கள்ள தொடர்பை வந்து கடைபிடிப்பது, ஒரு கணவன் தனது மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு கள்ள தொடர்பை கடைபிடிப்பது. இப்போ அவங்களோட வாழ்க்கையில் உண்மை இல்லை. அவங்க வந்து பரஸ்பரம் ஒரு மனைவி கணவனுக்கு உண்மையாக இல்லை. அந்த மாதிரி கள்ள தொடர்பு இருக்கிற ஒரு மனைவி வந்து தனது கணவனிடம் உண்மையாக இல்லை. அது மாதிரி கள்ள தொடர்புடைய ஒரு கணவன் வந்து தனது மனைவிக்கு உண்மையாக இல்லை. அப்படிப்பட்டவர்கள் வந்து எப்படி உண்மையை பேசுவதற்கு தகுதியானவர்கள்? ஏன்னா அங்கே பேசி தான் ஆகணும். பேசுகிறது தான் அங்கே வந்து போட்டி, பேசுவது தான் ஆயுதம். வாய் தான் வந்து அங்கே வந்து மூலதனம். வாயை வச்சு தான் அவங்க போட்டி போடணும். பேசணும், பாடணும், கதை சொல்லணும். அதனால் வந்து பேச்சில் உண்மை இருக்கணும். உண்மை இருந்தால் தான் அவங்க அனுபவங்கள் பேசுகிற மற்றவங்கள்ட்ட கேட்பாங்க. இல்லைனா நீ பொய்யா நடந்தனா உனக்கு பேசுகிற ஆர்வமே இருக்காது. உன்னை யாரும் வியந்து பார்க்கவே மாட்டாங்க. முதல்ல நீயே வியந்து பார்க்க மாட்ட. யார் பொய் சொல்கிறாங்களோ அவரை வியந்தே பார்க்க மாட்டார். நமக்கு அந்த தகுதி இல்லை, நம்ம பொய் சொல்கிறோம். உனக்கு வந்து அந்த கள்ள உறவு தான் உனக்கு முக்கியம். உண்மை என்பது உனக்கு உண்மையாக இருப்பது வந்து உனக்கு பெரிய விஷயமே இல்லை, பெரிதாக தெரியவில்லை. ஏன் உண்மையை பேசுவது உனக்கு பெரிதாக தெரியவில்லை. பேசுவது என்பது உனக்கு பெரிதாக தெரியும். பேசுனா உண்மையை தான் பேசியாகணும். இப்போது வந்து தவறான உறவு, நீ மனைவிக்கு நம்பிக்கையாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு பேசவே தோணாது. ஏன்னா பேசுனா உண்மையை பேசியே பழக்கப்பட்ட நீ தப்பு பண்ணும்போது எப்படி தைரியமாக பேசுவ? அதனால் பேசவே உனக்கு தோணாது. அப்படி மீறி பேசினாலும் உண்மையை மறைப்ப அல்லது பொய் சொல்லுவ. அதை எல்லோரும் மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீ உண்மையாக வாழ வேண்டும். உன்னை நம்புகிறவர்களுக்கு நீ உண்மையாக வாழ்ந்தாகணும். உண்மையை பேசியாக வேண்டிய நிர்பந்தம் அங்கே இருக்குது. உண்மையாக வாழ்ந்தால்தான் உண்மையை பேச முடியும். நீ உண்மையாக வாழ்ந்த உனது அனுபவங்களை பற்றி பிறர் உன்னை விட வயதில் சிறியவரிடம் பேச முடியும். பேசி அவர்களை வழிநடத்த முடியும், கட்டுப்படுத்த முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் உண்மையாக இல்லைன்னா உங்களுக்கு பேசுகிற ஆர்வமே போயிடும். பேசுகிறனுங்கிற அந்த பேசுகிற ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு வாழணுங்கிற ஆர்வமே போயிடும். பேசணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இல்லைன்னா வாழ வேண்டும் என்கிற அந்த ஆசையே போயிடும். அதாவது உண்மையை பேச முடியாமல் போகும்போது, நீங்கள் தப்பு பண்ணும்போது உண்மையை உங்களால் பேச முடியாது. அப்போ உண்மையாக வாழ முடியாது உங்களால். உண்மையை பேசுவது என்பது உண்மையாக வாழ்வது என்று பொருள். பொய்யை பேசுவது என்பது பொய்யாக வாழ்வது என்று பொருள். உண்மையாக வாழ முடியாத போது தான் பொய்யாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால் வந்து உண்மையாக நடந்தால் மட்டும்தான் உண்மையை பேச முடியும். பொய்யாக நடந்து கொண்டால் பொய்களை தான் பேச முடியும். பொய்களை தொடர்ந்து பேச முடியாது. உண்மைகளைத்தான் தொடர்ந்து பேச முடியும். ஆதலால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது உண்மையை விரும்புகிறவர்கள், உண்மையாக வாழ்கிறவர்கள், தனது நம்பிக்கைக்குரியவர்களுக்கு உண்மையாக இருப்பது தான் அவருடைய லட்சியமே. அதுதான் கஷ்டம். உண்மையாக இருப்பது தான், ஒருத்தருக்கு உண்மையாக இருப்பது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ஒரு கணவன் வந்து மனைவிக்கு உண்மையாக இருப்பது ரொம்ப கஷ்டம். அதை விட நீ ஒரு நிறைய பெண்களை தேடி ஒருத்தன் வந்து தனது மனைவிக்கு தெரியாமல் நிறைய பெண்களை தேடி போகிறான் அப்படின்னா அது வந்து சுவாரஸ்யமாக இருக்கும், புதுசாக இருக்கும், வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கும், ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப மலிவானது. அதுக்கு ஈஸியாக ஒருத்தர் அடிமையாகுவாங்க. ஆனால் வந்து ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்கிறது வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் வந்து ஒரு சமைத்த உணவு சாப்பிட்றது ரொம்ப ஈஸி. இந்த ஒரு மனைவிக்கு உண்மையாக இல்லாதது என்பது சமைத்த உணவு சாப்பிட்ற மாதிரி. இட்லி பூரி, இன்றைக்கி இட்லி நாளைக்கு பூரி, அடுத்த நாள் பொங்கல், அடுத்த நாள் ஆப்பம், இப்படி அப்புறம் வந்து பரோட்டா, பிரியாணி, இப்படி நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப கஷ்டம். அப்போ இது நல்லது அப்படின்னு தெரிஞ்சு தான் நீங்கள் பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிட முடியும். இதனால் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது, அமைதி கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பழங்கள், காய்கறிகள் எல்லாம் நீங்கள் பச்சையாக சாப்பிட முடியும். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் தோசை, இட்லி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸி. சிரமப்படவே வேண்டாம். சும்மா அடித்து வயிறு முட்டை சாப்பிட்லாம், வயிறு நிறைஞ்சா கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அது நோயை தரும், மனசில் அமைதியை தராது, வாழ்க்கையில் அமைதியை தராது. அதனால் வந்து நிறைய பெண்கள் தினம் இப்போ நிறைய பணக்காரங்க, பெரிய கோடீஸ்வரர்லாம், பெரிய தொழிலதிபர்லாம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நிறைய பெண்கள், அழகழகான பெண்களை தினமும் அவங்க வர வச்சு உடல் உறவு வச்சுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க.
ஆனால் அது வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு பொண்ணு, நாளைக்கு ஒரு பொண்ணு, புதுசு புதுசாக இவன் பார்த்துட்ருப்பான். அது சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மனைவி என்பவள் அதே மனைவி அப்படிங்கும்போது அது இவனுக்கு போர் அடிச்சிடும். மனைவியை பிடிக்காமல் போயிடும். மனைவி வந்து பிடிக்காது. அப்போ தவறான உடல் தான் ரொம்பவும் அருமையான உறவாக தெரியும், அருமையான அனுபவமாக இவனுக்கு தெரியும். அதனால் வந்து அப்போது உண்மை. ஆனால் மனைவி இதெல்லாம் வந்து இயற்கையான விஷயம். ஒரு மனைவிங்கிறது வந்து உண்மையாக இருக்கணும். ஒரு குடும்பம் என்பது இதெல்லாம் இயற்கையான ஒரு உணர்வுகள், ஆசைகளை வச்சு, இயற்கையான தேவைகளை வச்சு இயற்கையாகவே உருவான ஒரு அமைப்பு. இது செயற்கையான விஷயம் கிடையாது. தவறான உடல் உறவு, ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லாமல், ஒருத்தருக்கு உண்மையாக இல்லாமல், தினம் ஒருத்தர் அல்லது இங்கே ஒரு 2-3 நாளைக்கு ஒருத்தர், அடுத்த நாள் வேறு ஒரு பெண், இப்படி புதுசு புதுசாக தேடுறது வந்து ரொம்ப செயற்கையானது. இது வந்து சுவாரஸ்யமாக தெரியும், ரொம்ப சூப்பராக தெரியும். அதனால் வந்து ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து நல்லது கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, ஒருத்தருக்கு உண்மையாக இருப்பது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருப்பது, மனைவி கணவனுக்கு உண்மையாக இருப்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தன் தானே, அவங்க இன்றைக்கி பார்க்குறவன் தான் நாளைக்கு பார்க்குறவன் தான் நாளை கழிச்சு. அதே மாதிரி தான் ஒரு மனைவின்னா இன்றைக்கி இருக்கிறவ தான் நாளைக்கு இருக்கிறவ அப்போ இவளை மட்டுமே நேசிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் தினம் ஒரு பொண்ணை நேசிக்கிறது, அடிக்கடி பொண்ணுங்க வேறு பொண்ணு, புதுசு புதுசாக பொண்ணு தேடுறது, தேவைப்படுவதாக உணர்வது, இதெல்லாம் வந்து இந்த தேடல் இருக்குல்ல, தினம் ஒரு உண்மையாக இல்லாமல், மனைவிக்கு உண்மையாக இல்லாமல், கணவனுக்கு உண்மையாக இல்லாமல், புதுசு புதுசாக ஆண்களை தேடுகிற ஒரு பெண்கள், புதுசு புதுசாக பெண்களை தேடுகிற ஆண்கள், இது வந்து உனக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் வந்து ஒரே மனைவியுடன் வாழ்வதை விட, ஒரே கணவனோடு வாழ்வதை விட, இது வந்து ஒரு த்ரில்லிங்கான அனுபவம். நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இது ஈஸி. தினம் ஒரு பெண்ணு, அல்லது 2 நாளைக்கு ஒரு பெண், அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு பெண், அடுத்து இன்னொரு பெண், இல்லை இப்படி புதுசாக தேடுறது வந்து ரொம்ப ஈஸி. இது போன்ற ஒரு வாழ்க்கை என்பது ஈஸி. ஆனால் ஒரே மனைவியோடு அல்லது ஒரே கணவனோடு வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் என்கிற அந்த கொள்கை, லட்சியங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போது வாழ்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால், அந்த வாழ்க்கையை எளிதாக வாழ வேண்டுமென்றால் அதுக்கு என்ன புதுமை தேவை. தினமும் நீ நேசிக்கிற உனது மனைவியிடம் புதிதாக எதையாவது தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ புதுசாக பெண்களை தேடுவதை விட, நீ நேசிக்கிற உனது மனைவியிடம் நீ புதிதாக எதையாவது தேடிக்கொண்டு இருக்க வேண்டும். வேறு என்ன இருக்கிறது, தனது மனைவியிடம் வேறு என்ன புதுமையாக இருக்கிறது அப்படின்னா, தினம் உனக்கு புதுமையாக ஏதாவது ஒரு விஷயத்த நீ கற்றுக்கிட்டே இருப்ப. அழகு கூட அப்படி தான், நேற்று பார்த்த மாதிரி இன்றைக்கி தெரிய மாட்டாங்க. அந்த மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக. அதுமாரி ஒரு கணவன் கூட ஒரு பெண் வந்து தனது கணவன் கூட அப்படி தான் பார்க்கணும். ஒரு கணவனிடம் புதுமையை தேட வேண்டும், புதிதாக எதையாவது தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவனை பற்றி புதிதாக எதையாவது தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அவனை பற்றி புதிதாக எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுபோன்று தான் ஒரு கணவனும் தனது மனைவியை பற்றி புதிதாக தினம் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போது வந்து நீ வந்து 10 நாளைக்கு ஒரு பெண்ணை மாற்றிக்கிட்டு இருக்கன்னா, அவங்ககிட்ட இருந்து எதையும் கற்றுக்க மாட்டேன். வெறும் உடல் உறவு என்பது தான், தொடுறது அந்த காம உணர்ச்சி, அப்புறம் அந்த உடல் அழகு, அவ்வளோதான். அதோடு முடிச்சு பேசவே நீ விருப்பப்பட மாட்டேன். அவர்களிடம் வந்து பேசுவது என்பது சும்மா கடமைக்காக பேசிட்டு உடலுறவு வச்சுட்டு ஓகே, அது சலிச்சிச்சுன்னா அடுத்த பெண். நீ நினச்சிக்கிற புதுமைன்னா உடம்பு தான் புதுமை அப்படின்னு நினச்சிக்கிற. அல்லது ஒரு பெண்ணும் அப்படி தான், புதிதாக ஆண்களை தேடுகிற பெண்களுக்கு உடம்பு தான் புதுமைன்னு நினச்சிக்கிறான். ஒரே ஆண், அவங்ககிட்டே என் உடம்பை நான் காமிச்சிக்கிட்டே இருக்கிறேன். புதிதாக ஆண்கள் நிறைய பேர் வந்தாங்கன்னா, 10 நாளைக்கு ஒரு ஆம்பளை வந்தான்னா, எனது உடலை இப்போ நான் வந்து அவங்களுக்கு புதிதாக காட்டுவேன், அவங்களுக்கு நான் புதுமையாக தெரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லாயிருக்கும் அப்படின்னா, அப்போ உடல் தான் இங்கே வந்து அவங்களுடைய தவறான உடல் உறவை அடிப்படையாக கொண்டவர்களுக்கு உடல் தான் அங்கு புதுமையாக தெரிகிறது. உணர்வுகளில் அவர்கள் தேடலில் ஈடுபட மாட்டார்கள். உணர்வுகளில் தேடணும். அதனால் உணர்வுகளில் தேடல், நம்ம தேடல் என்பது உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும், உணர்வுகளை தேட வேண்டும். அதனால் புதுசாக அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கணும்.
அவங்களுடைய பண்புகள் எல்லா விஷயம், அவங்க அனுபவங்கள், அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய ஆளுமைத்திறன், பரஸ்பரம் இருவருடைய ஆளுமைத்திறன், எப்படி எப்படி பழகுறாங்க, எப்படி எப்படி எந்த நேரத்தில் கோவப்படுறாங்க, அல்லது எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க, பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறாங்க, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எதை வலியுறுத்தும் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு மட்டுமே உண்மையாக இருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கை இருக்குல்ல, திருமண வாழ்க்கை, ஒருத்தருக்கு மட்டுமே உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட திருமண வாழ்க்கை, அந்த குடும்ப வாழ்க்கை வழிவகுக்கும். அதனால் இயற்கையோட 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு உண்மையாக இருப்பது என்பது கட்டாயம். உண்மையாக இல்லை என்றால் நீங்கள் அங்கு வாழவே முடியாது, அங்கு பேசவே முடியாது, வாய் திறந்து பேசவே முடியாது. நீங்கள் பொய்யானவராக இருந்தால் அங்கு வாய் திறந்து நீங்கள் பேசவே முடியாது. ஏன்னா அங்கே பேசுவதற்கு போட்டி நடக்கும், எல்லாருமே பேசுவாங்க. பேசுவது தான் அவர்களுக்கு பொழுதுபோக்கு. இன்று நாம் பேசுவதற்கு நேரம் இல்லாமல் நாம் இன்று தொழில்களில் நாம் முடக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் வெளியே தொழில் செய்கிறத விட்டுட்டு வெளியே வந்துட்டோன்னா கையில் மொபைல் ஃபோன் வந்துடுது, மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்குறோம். பேசுகிறதுக்கு இங்கே நேரம் இல்லை. பேசுகிற என்கிற போட்டி இங்கே நடக்கவே இல்லை. பேச வேண்டும் என்கிற போட்டி இங்கே நடக்கவே இல்லை. ஆனால் தொலைக்காட்சி கண்டுபிடிக்கப்படாத ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு வரை இங்கே பேசுவதற்கான போட்டி நடந்து கொண்டிருந்தது. மக்கள் வாழ்க்கையில் பேசுவது என்பது ஒரு பெருமையான விஷயமாக கருதப்பட்டது, பெருமைக்குரிய விஷயமாக, புகழுக்குரிய விஷயம். நான் நல்லா பேசுவேன், அவங்க நல்லா பேசுவாங்க அப்படின்னு அந்த பேர் எடுக்கிறது ஒரு பெருமையான விஷயமா இருந்தது. இன்றைக்கி கூட இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதுக்கு பெரிய முக்கியத்துவம்லாம் கிடையாது. நீ நல்லா பேசுவியா, பேசு, ஆனால் கேட்குறதுக்கு யார் இருக்காங்க? நீ நல்லா பேசணுன்னா பேசுப்பா, அப்படி போய் தனியாக போய் பேசு, நீ பேசுகிறத கேட்குறதுக்கு இங்கே யாருக்குமே நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே டிவி கிடையாது. 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே டிவி கிடையாது, தொலைக்காட்சி பெட்டி கிடையாது, அல்லது மொபைல் ஃபோன் கிடையாது, சினிமா கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, புத்தகம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பொழுதுபோக்குன்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசி தான் ஆகணும். பொழுதை போக்கணும்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசி தான் ஆகணும். பேசி தான் நீங்கள் பொழுதையே போக்கணும், வாழணும். அங்கே வாழ்க்கையே பேசி தான் வாழ்வாங்க. வாழணுன்னா பேசி ஆகணும். பேசுதல் என்றால் வாழுதல் என்று பொருள். வாழுதல்னா பேசுதல்னு பொருள். ஒருத்தர் பேசலைன்னா அவர் வாழலைன்னு பொருள், வாழவில்லை என்று பொருள். அப்படி இருக்கிற அந்த வாழ்க்கையில் உண்மையை பேசணுன்னா உண்மையாக வாழ்ந்தால் தான் உங்கள் வாழ்க்கையிலேருந்து தான் உங்களுடைய பேச்சு பிறக்கிறது. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அதன்படி தான் அங்கேருந்து தான் உங்கள் பேச்சும் பிறக்கிறது. அதனால் இப்போ நிறைய அரசியல்வாதி பார்க்குறாங்க, அவங்க பொய் சொன்னாலும் மக்கள் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அவருடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது, இவர் பேசுகிறத பாருங்கள், எப்படி மக்களை ஏமாத்துற பாருங்கள், கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மை யார் பேசுகிறா, பொய் யார் பேசுகிறான்னு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதை வச்சு அவங்க மதிப்பிடுவாங்க. எப்படி பேசுகிறாரு, என்ன மாதிரி பேசுகிறாரு, இவர் வாழ்க்கை எப்படி வாழ்கிறாரு, அந்த பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பை வச்சு அவங்கள மதிப்பிடுவாங்க மக்கள். அதனால் நீங்கள் உண்மையை பேசணுமா, முதல்ல நீங்கள் பேசணுங்கிற ஆர்வத்தை வளர்த்துக்கணுமா, அதுக்கு அடிப்படையான தேவை உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, உங்கள் கணவனுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அப்போ தான் பேசணுங்கிற ஆர்வமே உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் உண்மையை பேசணுங்கிற ஆர்வம் வரும். உண்மையாக இருந்தீங்கன்னா உண்மையை பேசணுங்கிற ஆர்வம் வரும். அதனால் ஏன் நிறைய பேர் பேசாமல் நிறைய இருக்காங்க, பேசணுங்கிற நோக்கம், இது எல்லாமே ஒரு தவறான உறவு மீது ஒரு மோகத்தோடு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா அங்கே விபச்சார விடுதிகளே இருக்குது, கல்கத்தாவில் கூட இருக்குது. அப்போ தவறான உறவு மீதான அந்த மோகம் இருக்குல்ல, அது அங்கே சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கு. அப்போ நீ விருப்பப்பட்டால் நீ தவறான உடல் ஒரு மனைவிக்கு தெரியாமல் நீ உடல் ஒரு வச்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது அப்போ நீ உண்மையாக இல்லை. அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் அவர்கள் வாழ்க்கையை பொய்யான வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ அவங்க பேசுகிறதுக்கே அந்த ஆர்வம் இருக்காது. ஆனால் பாம்பேக்காரங்க நல்லா பேசுவாங்க, அப்படி ஒன்றும் நல்லா பேசுவான். அப்போ அந்த பேசுவாங்க, ஆனால் அதில் உண்மை இருக்குதா, அது மதிப்பு மிகுந்த பேச்சாக எப்போ மாறும் அப்படின்னா, உண்மை இருந்தால் தான் அந்த பேச்சு மதிப்பு மிகுந்த பேச்சாக இருக்கும். அதனால் பாம்பேலேயும் மதிப்பு மிகுந்த பேச்சாளர்கள் இருப்பாங்க, உண்மையை விரும்புகிறவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க, கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் ஏன் இதையெல்லாம் அனுமதித்தார்கள்? அங்கே அனுமதிக்க வேண்டிய கட்டாயம், ஒருவேளை அங்கெல்லாம் அதெல்லாம் அனுமதிக்கக்கூடாதுன்னா, விபச்சாரத்தை அனுமதிக்கக்கூடாதுன்னா என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னா,
அங்கே குடியேறுறாங்கள பிழைப்பதற்காக வெளியிலேருந்து அந்த பாம்பேக்கு வர்றவங்கள குடும்பத்தோடு வாங்க, மனைவியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு ஒரு சட்டம் போடணும். நீ தனியாக வராத, பேச்சுலராக வராத, வந்தால் அவனுக்கு இடம் கிடையாது, நீ குடும்பத்தோடு வா அப்படின்னு சொல்லியிருந்தால் அவனுக்கு விபச்சாரமே பெருமளவுக்கு ஒழிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் கல்யாணம் பண்ணாமல் யாரும் தனியாக வாழக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தையும் போட்டுருணும். இந்த மாதிரி சட்டங்கள் போட்டால் மட்டும்தான் அது மாதிரி ரொம்ப ஒரு கல்யாண வயதை தள்ளி போடாத, 20 வயசில் 22 வயசுக்குள்ளே நீ கல்யாணம் பண்ணிக்கணும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இப்படியெல்லாம் சட்டம் போட்டால் விபச்சார விடுதியே தேவையில்லை. அது தேவையே இல்லை. அங்கே வந்து விபச்சார விடுதிகளே இல்லாமல் போயிடும். விபச்சார விடுதியை நீங்கள் எடுத்துடலாம். நான் சொல்கிற இந்த நடைமுறைகளெல்லாம் அமல்படுத்திட்டு நீங்கள் விபச்சார விடுதிகளே எடுத்துடலாம். ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் யாராவது போய்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து உண்மையாக இருப்பது என்பது அங்கே ஆண்கள் அனைவரும் தங்கள் மனைவிக்கு உண்மையாக இருப்பாங்க. அப்போது வந்து அவங்க தப்பு பண்ணுறாங்க, தப்பு உண்மையாக இருந்தே ஆகணும். தப்பு பண்ண முடியாது. ஏன்னா தப்பு பண்ணால் அங்கே வந்து நீங்கள் தொடர்ந்து தப்பான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கும். பொய்யான வாழ்க்கையும் அங்கே வாழ முடியாது. அதனால் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்போது ஆண்கள் தப்பு பண்ண மாட்டாங்கன்னா அப்போது தப்பு பண்ணுறதுக்கு பெண்கள் தேவை தானே. ஆண்கள் மட்டும் தனியாக போய் தப்பு பண்ண முடியாதுல்ல, பெண்களும் தேவை தானே. ஒரு ஆண் தப்பு பண்ணுறான்னா அந்த தப்போடு பெண்ணிற்கும் தொடர்பு இருக்குது. ஏன்னா அவன் பெண்கிட்ட தானே தப்பு பண்ணுறான். அப்படி இருக்கும்போது பெண்கிட்டே அவனுக்கு தொடர்பு இருக்குது. ஒரு ஆண் தப்பு பண்ணும்போது அங்கே ஒரு பெண்ணும் தப்பு பண்ணுகிறாள். அப்படிங்கும்போது ஆண் தப்பு பண்ணாத போது அங்கே ஒரு பெண்ணும் தப்பு பண்ண முடியவில்லை. ஒரு பெண்ணுக்கும் வந்து அங்கே தப்பு பண்ணுறது இல்லாமல் போகுது. அதனால் வந்து அங்கே யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணலனாலே இன்னொருத்தர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அதனால தான் இங்கே வந்து ஏன் பெண்களை மட்டும் கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா, யாராவது ஒருத்தரை கட்டுப்படுத்தினா போதும். அந்த தத்துவம் தான் ஆண்களை யாரை எளிதாக இருக்கிறதோ அவர்களை கட்டுப்படுத்தினாலே போதும். கட்டுப்படுத்துவதற்கு பெண்கள் எளிதாக இருப்பதாக உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் அவங்கள மட்டும் கட்டுப்படுத்தினா போதும். ஏன்னா ஒரு பெண் தப்பு பண்ணும்போது அந்த பெண்ணோடு யார் தப்பு பண்ணுறா, அந்த பெண் வந்து ஒரு ஆண் கூட தான் தப்பு பண்ணுறா. அவள் மட்டுமே தனியாக போய் தப்பு பண்ண முடியாது. அவள் தப்பு பண்ணுறதுக்கு ஒரு ஆண் தேவை. அப்போது ஒரு பெண் தப்பு பண்ணாமல் அவளை கட்டுப்படுத்தும் போது இயல்பாகவே ஒரு ஆணும் அங்கே தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அப்படி அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் பெண்களை இந்த சமூகம் ஏன் கட்டுப்படுத்துகிறது என்கிற கேள்விக்கு அதுவே பதிலாக இருக்கும். அப்படி இருக்கும். இன்னொரு விஷயம், ஏன் பெண்களை கட்டுப்படுத்துகிறாங்கன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெரியவர்களை கட்டுப்படுத்த விட, பெரியவர்கள் என்கிறது யாருன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெரியவர்கள், பெண்கள் வந்து சிறியவர்கள் அல்லது குழந்தைகள். அப்படிங்கும்போது குழந்தைகளை தான் கட்டுப்படுத்துவாங்க. குழந்தைகள் சிறியவர்களை விட குழந்தைகளை தான் கட்டுப்படுத்துவாங்க. ஆண்களின் பார்வையில் பெண்கள் அனைவரும் குழந்தைகள் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில். அதனால் குழந்தைகளை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. குழந்தைகளான பெண்களை கட்டுப்படுத்துகிறார்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் வந்து ஆண்களின் பார்வையில் குழந்தைகள் தான். அதனால தான் வந்து ஆண்களை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா ஆண்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெரியவர்கள். அதனால் பெரியவங்களை யாரும் கட்டுப்படுத்த மாட்டாங்க. பெரியவங்களை கட்டுப்படுத்தினா பெரியவங்களுக்கு கோபம் வந்துடும். பெரியவர்களுடைய வேலையை கட்டுப்படுத்துறது தான். அவங்களே நீங்கள் கட்டுப்படுத்துனீங்கன்னா, பெரியவர்களுடைய வேலையே சிறியவர்களையும் குழந்தைகளையும் கட்டுப்படுத்துறது தான் அவங்களுடைய வேலையை. அப்படி இருக்கும்போது நீ பெரியவர்களையே கட்டுப்படுத்தினா, அதனால தான் வந்து பெரியவர்களை கட்டுப்படுத்தக்கூடாது. இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெற்றோர்களை விட ஒரு ஆண் குழந்தை இருக்காங்களா, அவன் வந்து பெரியவன். அவனோட பார்வையில், ஒரு ஆண் குழந்தையின் பார்வையில் அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த ஆண் இருக்கான்ல, அப்பான்னு நம்ம சொல்கிறோம்ல, அவன் அப்பா கிடையாது, அவன் மகன். இந்த ஆண் குழந்தை தான் அப்பா. அதனால் வந்து அவனை விட சின்னவன் தான் யாருன்னா அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்தவன் சொல்கிறான்ல அவன். அப்புறம் அவனுடைய அம்மா. அதனால் பெரியவர்களோட வேலை சின்னவங்களை கட்டுப்படுத்துறது. அப்போ ஆண்கள் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல்களில் பெரியவர்கள். அதனால தான் வந்து ஆண்களை வந்து பெற்றோர்கள் ஏன் கட்டுப்படுத்துறதில்லை, கட்டுப்படுத்தினா கூட கட்டுப்படவும் மாட்டேங்கிறாங்க. பெரியவங்களை கட்டுப்படுத்தினாலும் கட்டுப்படுத்த முடியாது. பெரியவர்கள் தான் மற்றவங்களை கட்டுப்படுத்துவாங்க. இப்போ ஆண் குழந்தைகள் இருக்காங்களா, அவங்க வந்து அம்மாவையும் கட்டுப்படுத்துவாங்க, அவன் அப்பாவையும் கட்டுப்படுத்துவாங்க. அப்பாங்கிறவர் அப்பா கிடையாது, பையன். இவன் தான் வந்து அப்பா. அந்த அளவுக்கு ஒரு உறவுமுறை இங்கே இருக்க வேண்டியது. நம்ம வந்து அதை மாற்றி வந்து நம்ம வந்து ஒரு மூட நம்பிக்கை, அது சரியான அறியாமலே நம்ம இருக்கிறோம். சரி, யார் அப்பா யார் பையங்கிறது தெரியாமலே நாம் இருக்கிறோம். அப்போ வந்து
ஏன் ஆண்களை வந்து சுதந்திரமாக விடுறாங்க, பெண்களை ஏன் கட்டுப்படுத்துகிறாங்கன்னா, பெண்கள் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் குழந்தைகள் ஆண்களின் பார்வையில். அனைத்து வயது பெண்களுமே ஆண்களின் பார்வையில் அனைத்து வயது ஒரு வயசு பையனுக்கு கூட, பிறந்து ஒரு வருஷமே ஆன ஒரு பையனுக்கு அவனோட பார்வையில் ஒரு பிறந்து 100 வருஷம் ஆன ஒரு பெண் இருக்கார்ல, அவள் வந்து சின்னவ குழந்தை இந்த இயந்திர அறிவியல் உலகில். அதனால் பெரியவங்களை வந்து அதனால தான் ஆண்களை ஏன் கட்டுப்படுத்தலை, பெண்களை ஏன் கட்டுப்படுத்துகிறாங்கன்னா, பெண்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களின் பார்வையில் குழந்தைகள். அதனால தான் பெண்களை கட்டுப்படுத்துகிறாங்க. ஆண்களை கட்டுப்படுத்த முடியலை. ஏன்னா கட்டுப்படுத்துகிற பொறுப்பே ஆண்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த ஆண் குழந்தை நீங்கள் சுதந்திரமாக வாழ விட்டிங்கன்னா, அந்த ஆண் குழந்தை தனது பெற்றோர்களே கட்டுப்படுத்துவோம், பெற்றோர்களை வழிநடத்தும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண் குழந்தையை அடித்து அவமானப்படுத்தி வாழும்போது அவன் என்ன பண்ணுறான், பெற்றோர்களை வந்து கட்டுப்படுத்தி வளர்க்குற அந்த பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறான். அந்த கடமையை அவன் செய்யலை. அவனுக்கு அந்த கடமை செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க. பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண் பிள்ளையை வந்து கட்டுப்படுத்தி வளர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவன் குழம்பிடுறான். முதல்ல ஆணின் இயல்பு என்னென்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் அவன் பெற்றோர்களை வளர்க்கக்கூடியவன், தன்னை பெற்றவர்களை வளர்க்கக்கூடியவன். அவங்கள கட்டுப்படுத்தி அடித்து அதை திட்டி ஒழுங்காக வழி நடத்தி அறிவுரை சொல்லி வளர்க்கக்கூடிய பொறுப்பு என்பது ஆண் குழந்தைகள்கிட்ட உண்டு. அந்த கடமையை செய்ய விடாமல் அவனே குழப்பி அவனுக்கே அறிவுரை சொல்லி அவனே அடித்து அவமானப்படுத்தி அப்படியே அவனை சின்னவன் ஆக்கிட்டோம். நீ சின்ன பையடா அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் அவனுக்கு வந்து ஒரு கோபம். அதனால் இன்னும் கோபத்தில் வந்து அவன் வந்து தனக்கான மரியாதை தேடி அவன் மீண்டும் பயணித்து கொண்டே இருக்கிறான். இன்ஜினியர் ஆகிட்டு வரேன், நான் டாக்டர் ஆகிட்டு வரேன், அப்போவாது என்ன மதிப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இப்படித்தான் இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.